ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 57வது நாளுங்க. ஆடு குட்டி போட்டுருச்சுங்க. நம்ம ரொம்ப எனக்கு சிரமம்லாம் வைக்கல. கத்துதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே பக்கத்தில் போனேங்க. போகவே அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. இது கூட தொப்புள் கொடி கூட அதுவே தான் உழுவும் போதே கட் ஆகிடுச்சு. பெருசாக எனக்கு எந்த சிரமத்தையும் வைக்கல. போகிறேன், கையை வைக்கிறேன், கீழே விழுவுது குட்டி. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக அது 57வது நாளே போட்டுருச்சுங்க. போட்டு இப்போ 2 நாள் ஆகுது. நான் இப்போ இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக 57வது நாளில் போட்டுச்சு. கார்த்திக், நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 1 or 2 டேஸில் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. 56th டேயில் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரியே போட்டிருக்குது. அது நம்ம யோசித்தோங்க, இந்த ஆடு வந்து குட்டி போடும்போது எப்படி தாங்குமோ என்ன பண்ணுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இது அவ்வளோ அன்பாக பார்த்துக்குதுங்க, அவ்வளோ கேரிங்காக எடுத்துக்குது. நக்கி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு பழக்கணும்னு அவசியமே இல்லை. பால் குடிக்க போகும்போதும் அது உள்ளே விட்டுச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சு. சரி எதுக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ஷெட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம், பட்டி கூப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த வெயில் அதிகமாக இருந்தால் அது பின்னாடி கத்திக்கிட்டே வருதுங்க. நம்ம எதிர்பார்த்து இப்போ இதுங்கெல்லாம் எப்படி இந்த மற்ற ரெண்டையும் எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரில. கத்திக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு முறையாக பிரிஞ்சிருக்குது இல்லைங்களா. அதனால் ஒரு நிமிஷம் கூட தனியாக விட முடியாதுங்க. அப்படி இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும் பயங்கரமாக. கத்துறதுனா சாதாரண கத்தலாம் இல்லை, பயங்கரமாக கத்திட்டு இருக்கோம். சரி முதல்ல அங்கே வெயில் இல்லாமல் நல்லா கூட்டு வரோன்னு ஷெட்டுக்கே கூட்டு வந்தாச்சு. இன்னொன்று போடும் இருக்கு குட்டி இருக்கு. அந்த சாக்கடை தந்து போடு ஒன்று. கெடா குட்டி போட்டிருக்குங்க. அவுட்டு கட்டிடுவாங்க. அந்த கெடா எப்படி கத்துது பாருங்க. நாய் போட்டு யார் சொன்னா? அப்பதான் அப்படியே சொன்னிச்சு. நாய் குட்டி போட்டு வச்சுருந்தேன். தூக்கி நேற்று பார்க்கலாம். இல்லை, அது நிற்கணுக்கா. அதே நிற்கும், அதே ஏஞ்சி நிற்கும். அது நக்க சூடு ஏறணும் உடம்பு. இன்னொரு குட்டி அடுத்து வந்துடும்ல. ஒரு குட்டியா 2 குட்டியா தெரியலையே. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து அதை வயிற்று தடவி பார்க்கும்போது மடியெலாம் பக்கத்தில் கேமரா கொண்டு போகும்போது எப்படி முட்டு தள்ளுன்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அன்பாக பார்த்துக்குது, எவ்வளோ கேரிங்காக நக்கி சுத்தம் பண்ணுதுங்க. அதான் குட்டி போட்டோன்னா அதோட தாய்மை குணமே மாறிடுச்சுங்க. அது ஃபைனலாக குட்டி கீழே உள்ள ஸ்டேஜில் பக்கத்தில் நான் போனோடனே என் மேலே அவ்வளோ அன்பாக ஒரு பார்வை பார்த்துச்சுங்க. எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிக்கிற மாதிரி அந்த பார்வையில் இருந்துச்சுங்க. குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடியாக இருந்த அந்த பகுதி மட்டும் நீண்டுட்டுருக்கு. இன்னும் எதுவும் செத்தெல்லாம் போடல. இப்போ தான் கொண்டு உள்ளே வச்சுருக்கோம், நல்ல இருக்கட்டுமேன்ட்டு. டக்குன்னு அதுக்கு வயிறு காலி ஆகிட்டதுனால பசி பயங்கரமாக எடுக்குங்க அந்த டைமில். அதுவும் இல்லாமல் ஒரு வயிற்றை நிறைக்கணுங்க. இப்போது அதுக்காக வந்து தண்ணி இல்லைன்னா வந்து தட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுக்குறது நல்லதுங்க. அதுக்கு பயங்கரமாக பசி வேறு எடுக்குங்க அந்த டைமில். எந்திரிக்க ட்ரை பண்ணுது. அதுவாக எந்திரிச்சு நின்னா தான் அதுக்கு கால் பலம். என்ன பிடிக்கூடாதா? பிள்ளைய ஃபோட்டோ பிடிக்கூடாதா? பாருங்கள் எப்படி எந்திரிச்சு ட்ரை பண்ண பார்க்குறதுங்க பாருங்கள். இது பொழைச்சிக்குங்க நல்லபடியாக. ஏன்னா இப்போ தெரிஞ்சிச்சு அதுக்கு போய் தனியாக பால் குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அதனால் பாருங்கள் அந்த ஒரே இதில் வந்து எவ்வளோ கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். நேற்று நம்ம பார்த்ததுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டைமில் அதுக்கு பசியும் இருக்குங்க, நல்லா பசியும் இருக்கும், நல்லா சாப்பிட்டுக்கும். அதுக்கு தெரியல இருங்க.
இப்போ இந்த இடத்துல மண் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டுக்குட்டியோட தொப்புலெல்லாம் மண் நிறையா சேரக்கூடாதுங்க. அது வாய் திங்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண் வந்து தொப்புளுக்குள்ள நிறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒட்டிகிட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து கொஞ்சம் பாதுகாக்கணுங்க. இந்த டைமில் வந்து நம்ம அதை ரொம்ப கட் பண்ணி அதை வந்து டெட்டால் போட்டு நூல் கட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மண்ணில் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியாவது கட்டணும். நார் தொப்பு கொண்டு வந்து மாட்டிக்கிட்டு இழுத்துற போகுது. அது பால் குடிக்காது. இது இந்த ஆட்டை இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த ரெண்டும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பண்ண போகிறோமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அது பயந்துக்கிட்டு அதுங்க ரெண்டும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் பக்கத்துலேயே கூப்பிட்டு கட்டலான்னு சொல்லிட்டு இருக்கேங்க. எதுக்கு வர பாருங்கள், இதை கொண்டு வந்து நீங்கள் உள்ளே கட்டிட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் செதறி உள்ளே ஓடியாருது. இதை பிரிஞ்சிருக்க முடியாமல் கத்திட்டு உள்ளே ஓடியாருதுங்க. அதுவும் கத்துறதெல்லாம் சாதாரணமாக கத்தாதுங்க. ஐயோ அப்பா, ஆடு அறுக்கிறதே கூப்பிட்டு போன மாதிரி பயங்கரமாக கத்தும். ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் பிரித்து வேறு எங்கேயாவது ஒரு கட்டினோம்னாவே. சரி, அடுத்ததாக குட்டி போகிற ஆடு இது நீயும் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நானும் அதை வந்து இது பக்கத்துலேயே கட்டி வச்சுட்டேங்க. ஒரு அனுபவம், அது பார்த்த அனுபவம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் கட்டி வச்சிட்டேன். உள்ளே வந்து நான் கொஞ்சம் நிறையா மண் கொட்டியிருந்தோங்க. ஒன்றுக்கு அடிச்சு ஈரமாக இருக்கிறதுனால மண் கொட்டியிருந்தோம். அது வந்து குட்டி நிறைய மண்ணால் சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் யோசிக்கணுங்க, பார்க்கணும். நீ காட்டேன் இடத்த போக மாட்டியா? அது நக்கி 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 நல்லா சூடு கொடுக்கணும் அதுக்கு. இது ஏன் இது பிடிச்சினது இங்கே கட்டி வச்சு சுற்றி வை. இதுவும் இதை விட்டுட்டு இருக்காதுங்க ரெண்டுமே. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க இது இந்த அளவுக்கு இவ்வளோ அன்பாக பார்த்துக்கோன்னீங்கன்னா. வயிற்றில் குட்டி இருக்கிற நினைப்பே இல்லாமல் பயங்கரமாக ஓடுங்க, துள்ளி குதிக்கும், மண்ணில் தெரியல பார்த்தா உளுந்து சர்க்கஸ் மாதிரி பண்ணும், சண்டைக்கு போகும், முட்டியில் சண்டைக்கு போகும். இது எப்படி குட்டியை பாதுகாக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போட்ட உடனே அதோட இதே மாறி போச்சுங்க. அப்படி ஒரு இதாக பார்த்துக்குது. ஒரு செகண்ட் அதை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. மேலே இருக்கிற அந்த கொலையெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணவே இல்லைங்க. அதுவே அதெல்லாம் செஞ்சிருச்சுங்க. பக்கத்தில் குட்டி கிடக்கும்போது அதுவே ட்ரை பண்ணி நாக்கு, அதோட காது, கண்ணெலாம், வாயெலாம் அதுவே க்ளீன் பண்ணிடுச்சு. நான் சும்மா கொஞ்சம் தான் எடுத்தேன், மேக்ஸிமம் அதுவே க்ளீன் பண்ணிடுச்சுங்க. ஆட்டுக்கு ஏதாவது கஞ்சி தண்ணி மாதிரி கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு வைக்க சொன்னாங்க. கொஞ்சம் அது ரெடி ஆகிட்டு இருக்கும். போட்டால் தான் வந்துடுமா. அங்கே குட்டி எடுத்துகிட்டு வரும்போதே வந்து காதில் மூக்கில் இருந்ததில் கொலைலாம் எடுத்து விட்டாங்க. இப்போ நகமும் கொஞ்சம் எடுத்து விட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் அப்படியே பார்த்து கொஞ்சமாக உரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு அப்படி ஒன்றும் நீளமாக வளர டைப் இல்லைங்கன்னு. இது தாய்க்கும் அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம முதல்ல சேஃப்டிக்கு பண்ணிக்கிறது நல்லதுங்க. வந்து கவனிக்குது பாருங்கள் எப்படி, ஏதாவது நான் இதை எக்ஸ்ட்ரா பண்ணுறேன்னான்னு பார்த்துட்டு. ஆனால் ஒரு விஷயங்க கவனிச்சேங்க, இதுக்கு நல்லா தெரியுதுங்க நம்ம வந்து இதுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குது. கஞ்சி தெரியுது. ஐயோ, இவங்க 2 பேரும் இதை விட்டுட்டு இருக்க மாட்டாங்களாட்டுங்க. ஃப்ரெண்டை விட்டுட்டு தலைச்சாடை எப்பயும் ஒன்று தான் போடும். ஆனால் இவ்வளோ நேரம் வச்சுட்டு இருக்காது வீட்டில். இது இள வயசு தலைச்சாடு குட்டி போடுறது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இவ்வளோ தெரியாது. இது கொஞ்சம் பெரிய ஆடு தான், 6 பல்லு போட்டுருச்சு. அதனால வந்து அதுக்கு அந்த பழக்கமாக தெரியுது. இருந்தாலும் முதல் குட்டி போடுறதா இருந்தாலும் இந்த பழக்கம் தெரிகிறதுனால பண்ணுதுங்க அதுவே. குட்டி இருந்தால் அந்த சைடில் தெரியுமே. இந்த பக்கம் தெரியுமே. தொடவே விடாது. இந்த இடத்துல எடுக்கிறீங்களா? இதெல்லாம் தொடவே விடாது. முன்னாடி அப்படி முட்டை வரும். இப்போ என்னமோ காட்டுது. ஃபுல்லாக இறங்கிடுச்சு வயிறு.
இருக்கு குட்டி இருக்கு போல இருக்கா. ஆ என் வாயை திறந்து வந்து ஒரு மாதிரி கொட்டாய் விட்டுட்டே இருந்துச்சு. அப்படின்னாலும் உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். குட்டி இருக்குது 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 இருக்கு குட்டி இன்னொன்று இருக்கு. பயிர் இன்னும் பெருசாகவே இருக்கு. இருக்கு குட்டி. நம்ம இருக்கிறதுனால கூட இதாகும். சரி கொஞ்ச நேரம் கஞ்சி மட்டும். தண்ணி வெறும் தண்ணியாக்கா? கஞ்சி தண்ணி இருக்குதாக்கா? கஞ்சி தண்ணி இல்லையே. சாப்பாடு வச்சு குட்டி போட்டு சத்தையெல்லாம் விழுந்தா தான் எனக்கு நிம்மதி. சரி இது உள்ளே இருக்கட்டும் தனியாக உள்ளே கூப்பிட்டு வந்தோங்க. ஆனால் வந்து இது இந்த ரெண்டும் இணை பிரியாத நண்பர்கள் வந்து கதறிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து பக்கத்துலேயே கொண்டு கட்டியாச்சு. இதுவும் இன்னும் ஒரு 3.5-4 மாதத்தில் போடுங்க. அதனால் இன்னும் இப்பயே பார்த்துக்கிட்டோன்னு பக்கத்துலேயே கட்டி வச்சாச்சு. பாருங்கள் அதுவே போகுங்க. எழுந்து இந்த மாதிரி அதுவே காலை ஊனி காம்பு தேடி போனால் தான் அந்த அந்த கால் பலமாக இருக்குங்க. இப்போ நம்ம தூக்கி அதை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அந்த அந்த கால் பலம் ஆகாது. இந்த இனிஷியல் ஸ்டேஜில் அதுவாக காலை ஊனி போய் காம்பை தேடினா தான் அந்த கால் பலம் ஆகுங்க. இது குட்டி வயிற்றில் இருக்கும்போது அங்கங்கேயும் ஓடிட்டே இருக்குங்க. ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக இருக்கும் அந்த ஆடு. இதுக்கு எங்கே தாய்மை குணம் இருக்குமா பார்த்துக்குமானே டவுட்டாக இருந்துச்சு. பாருங்கள் இப்போ எப்படி பார்த்துக்குதுன்னு. அது என்ன கொஞ்சம் விட்டு விடு. பால் குடிக்கிறது அதுவே தேடி போகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே தேடி போகும். இப்போ காம்பை தேடுது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து கண் காலெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுங்க. பார்த்தீங்களா வாசலை தேடி தேடி போகுது. சில பேர் வந்து அந்த அதோட மடியில் இருக்க அந்த இதுக்கு வந்து கயிறு கட்டுவாங்க, நூல் கட்டுவாங்க. ஆனால் மண் மட்டும் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வயிற்றில் கட்டினா போதுங்க, அதே விழுந்துடும். உங்கள் முகத்தில் இடிச்சிட போகுது. இப்படி காலை ஊனுங்க. இல்லைன்னா நம்ம தூக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பின்னாடி கால் வந்து பலமே ஆகாது. அதனால் அதுவே ஊனி எந்திரிக்கிட்டோம். பால் கலையில் அங்கிட்டு போட்டு தாடி கொடுக்க முடியும். பாய வச்சு பழகிச்சுன்னா அது தெரிஞ்சு பால் குடிச்சா நேரம் கொடுப்போம். கண்டுபிடிச்சிருச்சு. வாய வச்சு விடு. முன்னெல்லாம் நம்ம கையை வைக்க விடாதுங்க, முட்டி தள்ளும் நம்மளையே. பாருங்க இவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு. கால் ஊனிச்சு பார்த்தீங்களா? நான் பின்னாடி பிடிக்கலைங்க. அந்த டேஸ்ட் பார்த்துச்சுன்னா அந்த அந்த இது வந்துடும், அதுக்கு இன்ஸ்டன்ட் வந்துடும். எங்கடி போகிறாங்க பால்? அவ்வளோ அவசரம்தான். வெளியே வந்ததே பசி எடுத்துக்கிச்சட்டுங்க. அதுக்கடி முட்டி முட்டி குடிக்க போகிற. பேசுவத்தில் முட்டி போ. கால் பலம் வந்துச்சு. அது நிற்க நிற்க சரியாகும்.
ரொம்ப இறக்கி கட்டாத. ஒன்று தானே குட்டி, ஆனால் வயிறு பெருசாக இருக்குக்கா. அதான் வயிறு செத்தையே உள்ளே. தண்ணி வைங்க. தண்ணி குடிக்க மாட்டேங்குது. ரொம்ப கீழே குமிஞ்சு குடிக்கிற மாதிரி இருக்கும் போல. அதில் ஊற்றுங்க. தட்டு போடு, பச்சை தட்டு கொஞ்சம் திங்கணும். ஏதாவது தீனி போடணும். இந்த பிள்ளை கொடுக்கும். அது எனக்கு தெரிஞ்ச வயிற்றில் எந்த அசைவும் இருக்கிற மாதிரி தெரிலைங்க. ஆனால் வந்து இது நவுந்து ஓரமாக நின்றுக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்துச்சு. வழியில் கத்துற மாதிரியே கத்திகிட்டு இருந்துச்சு. செத்த போடுறது கூட சில நேரம் கத்தும் அந்த மாதிரி தான். அதனால் எனக்கு குழப்பமாக இருந்தது, குட்டி இருக்கா இல்லையானே யோசிச்சுட்டு இருந்தேன். கூடவே வந்து வீட்டில் ஜூஸ் போட்ட அந்த கேரட்டோட கடைசி பீஸு, அப்புறம் பீட்டோட கடைசி பீஸுலாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. நல்லா இந்த ஆடு விரும்பி சாப்பிடும். சரி, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அப்படியே கொடுத்தோங்க. சாப்பிட்டுருக்கு. கொஞ்சம் நிறைய வயிறு நிறையணுங்க. தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி சாப்பிட்ணும், புல் சாமி ஏதாவது நிறையா வயிறு நிறைஞ்சிச்சுன்னா அடுத்து வயிற்றில் என்ன இருக்கோ, குட்டியோ சத்தியோ சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வயிற்றை நிறைக்கணும் நம்ம அதுக்கு கொஞ்சம். நல்லா நம்ம இங்கே கையை வைக்க முடியாதுங்க, முட்டி தள்ளும். இப்போ பாருங்கள், நான் அது பிடிச்சே விட்றேன், அப்பயும் கூட கம்முனே இருக்குது. இதாங்க குட்டி போட்டோன்னா அதுக்கு உண்டான தாய்மை பண்ண வந்துருச்சு. அதெல்லாம் பால் அது வைக்க அது பற்றி முட்டுது. இது ஒன்று எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் கால் நல்லா நிற்கிதுங்க. இப்போது இனிமேல் போச்சோம். கிடாக்குட்டி போட்டிருக்குங்க. அதோட கால், வால், காது எல்லாமே நல்லா அமைப்பாக கரெக்டாக இருக்குங்க. இங்கே போய் பண்ணாத, இங்கே குடிக்கிட்டு அந்த வாயில் பிடிச்சி கொடு. போ, நீ பொறுமையாகவே குடி. ஆடே தள்ளி விடுங்க தலையில். மடி தெரியாமல் அது ஆட்டோட வயிற்றில் இருக்கிற அந்த எலும்பை போய் முட்டி குடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்குதுங்க. நல்லா கொஞ்சம் நீளமாக தூக்கிடுங்க. அது அதுலேயே நீளமாக அப்படியே மடி சுற்றி கட்டாமல் அப்படியே ஒரு முடக்கு போட்டு கட்டி விடு. அப்படியே அப்படியே மேலே. ஆடு முதல் குட்டி போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக குட்டி எதுவும் வராமல் இருந்தாலோ, வயிறு இப்படி கொஞ்சம் பெருசாக இருந்தாலோ, செத்தையும் போடாமல் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணுங்க. அதோட முகத்தை கவனிக்கணும், ஆடோட முகத்தை கவனிக்கணும். தெளிவாக இருக்கா, அடுத்தது போடுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி அதோட முக அமைப்பு இருக்கா, இல்லை வந்து டயர்டாகிட்டே போகுதா, கொஞ்சம் சோர்ன மாதிரி ஆகுதா. ஏன்னா சில டைம் வந்து குட்டி உள்ள வயிற்றில் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் அது என்ன எனர்ஜியோடு இருக்குதா, தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அடுத்த சூழ்நிலையை தாங்குற அளவுக்கு இருக்குதா, இல்லை சோர்ந்து போய் அப்படியே டயர்டாகிட்டே இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணுங்க. இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் அது குட்டியை கவனிக்கிறதுல ரொம்ப முசுவாக இருக்குது. அதை பால் குடிக்க விடுது, அதுவும் சாப்பிடுது. அதனால் முகம் தெளிவாக இருக்குது. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இந்த ஆடு பெருசாக எந்த சிரமமும் வைக்கலைங்க. ரெண்டு நிமிஷம் கத்தியிருக்கும். கத்தினோடனே உடனே அடுத்தடுத்து பண்ணி கூட உடஞ்சி தண்ணி குட்டி போட்டுருச்சுங்க. விஷயம் தெரிஞ்சு போகிறதுக்கும் குட்டி கையில் விழுவுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க. சில ஆடுகள்லாம் வந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்கும், வலி வராது, பாதி வரும், பாதி வராமல் இருக்கும், நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும், வர சின்னதாக இருக்கும், ரத்தம் வரும் அதுங்களுக்கு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நீங்கள் என்ன கிழமை? புதன்கிழமையா?
முட்டி முட்டி குடிக்க ட்ரை பண்ணுது, அதுவும் இல்லாமல் மண்டி போட்டு குடிக்க ட்ரை பண்ணுது பாருங்கள். இப்படிலாம் பண்ணுச்சுன்னா கால் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அது ஆடுங்களுக்கு வந்து மூலதனமே கால் தாங்க. அதனால் மான் வகையை சேர்ந்ததுனால இது ஓடுறதும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதும் அதுவாக நடந்து மேய்ஞ்சிக்கிறதும் தான் அதோட வாலினுடைய மூலாதாரமே. அதனால் கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. இப்பயே இன்னும் அதிகபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குங்க. அதுக்குள்ளேயே வந்து வண்டி போட்டு குடிக்கிற டெக்னிக்லாம் தெரியுதுன்னா இது நல்லா விவரமான ஆடு தாங்க. இதெல்லாம் வயிறு கையை வைக்க முடியாது முன்னெல்லாம். எப்படி காட்டுது. அடுத்ததாக குட்டி போடுமா என்ன அப்படிங்கிறது ஆடு தெளிவாக தான் இருக்குது. என்ன எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியலையே, நானும் பார்க்குறேங்க. அசைவு எதுவும் தெரியுதான்னு நானும் தடவி பார்த்தேங்க. ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு அசைவு தெரிலைங்க. அது வந்து மேலெல்லாம் இந்த பக்கம்லாம் இருக்கிறதுலாம் எலும்பு தான் இருக்குது. கீழ்ப்பகுதியில் வந்து கொஞ்சம் கூட எனக்கு அசைவு எதுவும் தெரியல. குட்டி இருக்கிற மாதிரி எந்த அசைவுமே தெரியல. ஆனால் வயிறு பெருசாகவே இருக்குது. இந்த ஆடு நான் சின்னதுலேருந்து பார்த்துருந்தேன்னா எனக்கு இதோட வயிற்றோட தீனி அமைப்பு வயிறா இல்லை வந்து உப்பன வயிறான்னு கண்டுபிடிக்கலாம். இது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே தான் வாங்கினதுனால இது எந்த மாதிரி நான் வயிறு கணிக்க முடியல. இது வரைக்கும் பார்க்கும்போது ஒரு குட்டி கண்டிப்பாக போடாது. முதல் வரைக்கும் ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக வரும்போது ஒரு எப்படி 2 போடலாம் அப்படின்னு யோசித்தேன். நீங்கள்லாம் கமெண்ட்டில் நிறைய பேர் 3 குட்டி போடணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் வயிற்றில் எந்த அசைவும் தெரியலைங்க எனக்கு. நம்பிக்கையின் அடிப்படையில் ஆடுக்கு எதுவும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி வேண்டிட்டு வந்து அம்மா திருநீர் வச்சு விட்றாங்க ஆட்டுக்கு. எனக்கும் நின்று உட்காந்து பார்த்து கால் வலியே வந்துடுச்சுங்க. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். குட்டி வந்துருச்சுன்னா எடுத்துடலாம். வயிறும் பெருசாக இருக்குது. அதனால் இது இந்த சூழ்நிலை எப்படி விட்டுட்டு போகிறது நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேங்க. வயிறு என்ன பெருசாக இருக்குது. இது வரைக்குமே இதான் எலும்பு தான். இது வரைக்குமே அடி வயிறு கால் தெரியுது பாரு. எங்க இதா அது எலும்பு. குட்டி போடுற டைமில் அங்கே இருக்காது எலும்பு குட்டி அடி வயிற்றுல தான் இருக்கும். இதுக்கு தான் கத்துது. அது கத்துது. குட்டி கத்துதுல. அது மேலே சின்ன முடிக்கட்டுமா? வயிறு நம்மளா தான் சத்தெல்லாம் வரும் வெளியே. பிடிக்கிறியா? ஒன்று போட்டுருச்சு குட்டி. அதுக்கு ஒன்றுக்கு வருது. பிறந்த குட்டி கொஞ்சோண்டு பால் குடித்ததுக்கு இப்போ அதுக்கு ஒன்றுக்கு வந்துருச்சுங்க. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது வந்து உணவு எடுத்துக்கிட்டு அது உள்ள செரிமானம் ஆகி வெளியே வருதுங்கிறது வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே நல்லபடியாக இருக்குன்னு அர்த்தங்க உடம்புல. அது நான் எதுவும் பக்கத்துக்கு போயிருந்துச்சா கேளுங்க. இந்த மாதிரி டைமில் ஆடு குட்டி போகிற நாளில் இருந்த போது அது கட்டிருக்க இடத்துல அதோட பக்கத்தில் தான் நாய்களாம் இது இல்லாமல் பார்த்துக்கணுங்க. ஏன்னா அந்த வாஸ்தத்துக்கு நாய் கடிச்சு குதறிப்பிடுங்க. வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்காதுங்க. இருக்காது. மூச்சு ஒரு அசைவு தான் இருக்கே தவிர வயிற்றில் குட்டி அசைவு இல்லை. நல்லா அசையும் இல்லை. எனக்கு இன்னொரு குட்டி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைங்க. ஆனால் வயிறு இவ்வளோ பெருசாக இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டே இருக்குது. இந்த டைமில் அதை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. கரெக்டாக நம்மளோட கவுண்ட் பண்ண நாளில் 57வது நாள், அதாவது புதன்கிழமை 7ஆம் தேதி மே 2025 போட்டுச்சுங்க. மதியானம் ஒரு 12:30 போலங்க. இப்போது கத்துறது பார்த்திங்கன்னா எனக்கு வித்தியாசமாக இந்த வழியில் கத்துற மாதிரியே கத்துதுங்க. சரி ஆனால் வயிற்றில் எனக்கு தெரிஞ்சு எந்த அசைவுமே இல்லை. குட்டி இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து போட்டுருங்க. அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸ் 2 வயிற்றில் குட்டி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து போடுறதுக்கு. இது இவ்வளோ நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஆனால் வழியில் கத்துற மாதிரியே கத்துது. அதனால் குழப்பமாகவே இருந்ததுங்க. அது குட்டி கத்துறதுக்காக இதுவும் திரும்ப கத்துதா, இதை வழியில் கத்துதா? ஏன்னா
ஒரு இடத்துல நின்று குட்டி கத்துச்சுன்னா ஒரு இடத்துல நின்று அதை தடவி கொடுத்துட்டே இருக்கும் நக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு பொசிஷனில் நிற்காமல் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி நின்றுக்கிட்டு கத்துச்சுங்க. அது கத்துறதும் ரொம்ப வேகமாக கத்துச்சு. குட்டி பக்கத்தில் இருக்கும்போது அதுக்காக கத்துதுன்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. வலிக்காக தான் பண்ணுறதுன்னு தெரியுது. ஆனால் உள்ள வயிற்றில் குட்டி இருக்கிற அறிகுறி எதுவும் இல்லைனால எனக்கு கொஞ்சம் சரி பக்கத்துலேயே இருந்து பார்ப்போம். நானும் கொஞ்சம் டைம் எடுத்துருந்தேங்க. கத்தாத. மெரிக்குது குட்டி. படுத்துச்சு நம்மளோட போட்டுருமா? இந்த குட்டியே போட்டுருச்சு. இருந்தால் வர குட்டிலாம் ஈஸியாக வந்துடும் இருந்துச்சுன்னா. அதனால் இல்லைன்னா செத்து விடுவோமே. அதுக்கு 1 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுமா? குட்டி போட்டதுக்கப்புறம் எல்லா குட்டியும் கன்ஃபார்ம் வெளியே வந்துருச்சு. ஆனால் செத்த ரொம்ப நேரம் வரல அப்படின்னா அதுக்கு மருந்து இருக்குங்க. மெடிக்கலில் நம்ம கேட்டோம்னா கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். இப்போ வந்து வயிற்றில் குட்டி இருக்கா இல்லையான்னு டவுட்டாக இருக்கிறதுனால, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இல்லைங்க. இருந்தாலும் வந்து ஒரு டவுட் இருக்கிறதுனால நான் கொடுக்கல. ஏன்னா குட்டி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அது வந்து அப்படி கொடுக்கக்கூடாது. அது வந்து சத்தை வெளியெடுக்கிறதுக்கு தானே தவிர குட்டி இருக்கும்போது அதை கொடுத்துட்டா குட்டியோட உயிருக்கு பாதிப்பாயிரும். அதனால் அந்த மருந்து ஃபுல்லாக குட்டி போட்டுருச்சு. ஆனால் செத்தை மட்டும் வெளியே வரலனா மட்டும்தான் அது கொடுக்கணும். முன்ன ஒரு பக்கம் காம்பு மட்டும்தாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 2வது பக்கமும் அதுவே காம்பை தேடி கண்டுபிடிச்சி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குட்டி தேடி பாருங்க, இப்போ நல்லா தெரியும். 2வது பக்கம் காம்புலையும் குடிக்குது. அதை மாற்றி மாற்றி குடிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அதுக்கு வந்து மடி ஒரு பக்கம் வீங்காமல் இருக்கும், வலிக்காமல் இருக்கும். ஆடுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் குடிச்சுன்னா இன்னொரு காம்பு அதுக்கு வலிக்கும். அதனால் மாற்றி மாற்றி கொடுக்குறது நல்லது. ஒரு பக்கம் வீங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வலி எடுத்துக்கும். அப்படி பண்ணணும். முதல்ல ஒரு 1 or 2 days மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு அதுவே தெரியும். இது வந்து இப்போயே கீழே கிடக்கிற புல்லெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாதிரி மோந்து பார்க்குதுங்க. கொஞ்சம் தெரியும் தான் நினைக்கிறேன். போட்ட உடனே வந்து அது மடியை தேடி போக ஆரம்பிச்சிச்சு. வந்து அது மூக்கு வந்து வாசம் சரியாக வேலை செய்யுதா, கண் தெரியுதா, கால் பலமாகுதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்க. அதுவே அப்போ தான் கண் பலமாகும். மூக்கு வந்து அது வாசத்தை கண்டுபிடிச்சி போகும், பால் வாசத்தை கண்டுபிடிச்சி போகும். குழந்தைங்க நாச்சியாரும் சந்திரவதனாவும் ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் இருந்துச்சுங்கன்னா உள்ளே பூந்து ஆட்டம் பண்ணியிருக்குங்க. இப்போ அதுவும் குட்டி பாப்பா நாச்சியார் வந்து தூக்கிட்டு ஓடுங்க. இந்த மாதிரி அது நாய்க்குட்டியே விடாது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ வந்து எல்லாத்தோட கவலையும் வந்து எந்தெந்த குட்டி என்ன பாடுபடுத்த போதோ பாப்பா அப்படிங்கிறது தான். இந்த டைமில் தான் உள்ளே பூந்துருக்குங்க. அது யார் பேச்சு கேட்காம அது பாட்டுக்கு உள்ளே பூந்து நிறைய குட்டியை தூக்கியிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் டைட் ஒர்க் இருந்ததுங்க. அப்புறம் ஆனால் அப்படியே போட்டதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேங்க. ஏன்னா இந்த டைமில் அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் வேணும். அதுவும் போடுற ஸ்டேஜ் பக்கத்தில் போனோன்னு உழுவுறதுக்கும் கையெண்ணெய் எந்ததுக்கு கரெக்டாக இருந்தது. கீழே ஆல்மோஸ்ட் கீழே தான் போட்டுச்சு. அப்போ ஒரு பார்வை பார்த்துச்சுங்க. என்னை வந்து ஓகே நம்ம சேவ் பண்ணிடுவாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு போல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேடி இருக்குது. பக்கத்தில் என்னை பார்த்தோன்னே அது ஒரு மூஞ்சில் ஒரு ஒரு அப்போலாம் இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதோட மூஞ்சில் ஒரு தெளிவு வந்துருச்சுங்க. ஏன்னா காது இந்த அளவுக்கு அது பெருசு இல்லை. அப்போ எம்மனாக்காது அதுக்கு தான் வந்து இதாக குட்டி பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற கிடா மாதிரியே இருக்குங்க. ஆனால் அது இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இது வாங்கிட்டு வரும்போதே சனையாக தான் இருந்தது. அதனால் ஆனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்க 2வது தலைச்சி ஆடு ஒன்று இருக்குது, ராஜாத்தி. அதுக்கு வேணால் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு 2.5 மாதம் 3 மாதம் தான் இருக்குது. அது வாங்கிட்டு வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அதுக்கு வேணால் இந்த கிடாவாக இருக்கலாம்.
கெடா மாதிரியே குட்டியும் அதே கலர் தாங்க. கால் ஸ்ட்ராங்காக முன்னாடி கருப்பு நெத்தி போட்டு வச்ச மாதிரி வெள்ளை, அந்த இடத்துல வெள்ளை, பின்னாடி ஃபுல்லாக ஒயிட்டு. அதே கெடா மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் அது வந்து இதோட அப்பாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வாங்கிட்டு வரும்போதே வந்து செனை தான். ஆனால் அதே மாதிரி தாங்க இருக்குது. நம்மளோட இன்னொரு ஆள் ராஜாத்திக்கு வேணால் இந்த கெடா தாங்க அப்பாவாக இருக்க முடியும். ஏன்னா அது வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சுங்க. செப்டம்பர் வாங்கினோம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், கிட்டத்தட்ட 6.5 மாதம் பக்கம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் வந்து அதுக்கு பால் சுரக்குது. ஒரு 2ஆவது மாதம் இல்லைன்னா 3ஆவது மாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற கடை தான் அதுக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நல்லா காம்பை ருசித்து கண்டுபிடிச்சி குடிக்குதுங்க. அது வாயில் வந்து பால் கொஞ்சமாக அது தெரியறது தெரியும் குடிக்கிற போது. மணி என்ன 1 மணி நேரம் இருக்காது. நான் வரும்போது 12:30 மணி ஆகுதுன்னு சொல்லும்போது ஒரு 12:15 போட்டிருக்கோம். அது 12:15 12:20 போல் போட்டிருக்கோம். அதனால நாய்ங்க ஒன்றையும் காணும். துணிக்கினே ஓடி சேர்ந்து போயிடும். ஆமாம், இது வரைக்குமே கூட எனக்கு வயிற்றில் எந்த இடத்துலையும் அசைவு தெரிலிங்க. அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த எலும்பு மட்டும் துருத்திட்டு தெரியுதே தவிர அந்த பகுதியில் வந்து எதுவும் குட்டி அசைவு இருக்க மாதிரி எதுவுமே தெரிலிங்க. இந்த இதுதான் நீ காலையில் உள்ளே கட்டி போட்டு தண்ணி போட்டிருக்கோம். குட்டி போட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகுதுங்க. இன்னும் செத்த போடல. அது என்ன கணக்குன்னு தெரில. வயிறு ஊப்பின மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருக்குது. 1 மணி இவ்வளோ நேரம் தாங்க, இவ்வளோ நேரம் ஆகக்கூடாதுங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இறங்குதான்னு பாரு. இறங்க நமக்கு அதுதான் பெரிய காப்பாற்றுறது தான் பெரிய விஷயம். தலைச்சம் ஆடு பொதுவாக எப்பயுமே ஒன்று தாங்க போடும். 90% ஒன்று தான் போடும். எக்ஸப்ஷனாக சில ஆடுகள் மட்டும்தான் 2 போடும், 3 போடும். அதனால் எனக்கும் டவுட்டாகவே தான் இருக்குது. ஒன்று தான் போடுறதா, இதோடக்கு மேலே குட்டி இருக்காதுங்கிறதுனால டவுட்டு எனக்கு இருக்குது. இது வரைக்கும் ஒரு பாவு தான் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று தான் வச்சுட்டு. இப்போ வந்து பக்கத்தில் நம்ம ராஜாத்தையும் ஒன்று தான் வச்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதுவும் தலைச்சான் ஆடு தான். இப்போ தான் தலைச்சான் குட்டி போட போகுது. 2 பல்ல ஆடு. குட்டி வந்து முதல் 2 நாள் வந்து 2-3 நாள் வந்து தூங்கிகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா அந்த பால் குடித்த மயக்கத்தில் வந்து தூங்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்புறம் வந்து சில டைம் இந்த மாதிரி கிறங்கின மாதிரியே இருக்கும். இப்போ கொஞ்சம் தடுமாறுது பார்த்திங்களா. இது வந்து கொஞ்சம் நிறையா பால் குடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பால் குடித்தோன்னா அது ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு. அதனால் அப்போ படுக்கும், அந்த மாதிரி மயங்கின மாதிரி இப்படி கிடக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது சரியாயிரும், போக சரியாயிரும். கொஞ்சம் அது அந்த வாசத்தை தோன்ற மாதிரி பாலில் வந்து கொஞ்சம் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கிறக்கத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கு குட்டியை க்ளோஸ்அப்பில் காட்டுறேங்க. அது 1க்கு போயிட்டுருக்குங்க. குடித்த பால் வந்து 1க்கு போக ஆரம்பிச்சிருச்சு. நல்லது தாங்க அது. 1க்கு போயிடுச்சு குட்டி. இடம் தெரியாமல் பாதை போய் முட்டிகிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் தாங்க. அது குட்டி போட்டோடனே அதுக்கு விழுந்தோடனே அதுக்கு வந்து பால் குடிக்கணும்னு தோணுது. எங்கே பால் சுரக்கும்னு தெரியுது. அதை முட்டி குடிக்கணும்னு தெரியுது. இதெல்லாம் இயற்கையோட ஒரு அதிசயம் தாங்க. இது வந்து குட்டி பிறந்த உடனே போட்ட உடனே போய் அது பாலை தேடி போக ஆரம்பிச்சிச்சுங்க. ஃபஸ்ட்டு டைமே முட்டி குடிக்க ட்ரை பண்ணுதுங்க. அப்பயே நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை முட்டிட்டு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. விட்டு ரொம்ப இருக்க வேண்டாம் பாருங்க. அது ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு எப்படி நக்குது பாருங்க. ஆட்டுக்குடியை நினச்சி நக்குது. அது தெரியாது ஆட்டுக்குடியது. நான் எதுவும் தெரியாது. சரி போதும் விட்டு. தொப்புள் கொடி இதுவும் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இப்போதைக்கு முதல்ல கொண்டு வந்தபோது அவசரத்துக்கு துணி கட்டினதுங்க. ஆனால் வந்து உள்ளே எறும்போ இல்லைன்னா அது இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நூல் கட்டிடணுங்க. அந்த இடத்துல நூல் கட்டி நல்லா டைட்டாக நூல் கட்டிடணுங்க.
அப்புறம் அதை க்ளீன் பண்ணுற போது டெட்டால்லாம் போட்டுக்கலாம், மஞ்சள்லாம் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு முதல்ல அதை செட்டில் பண்ணுற வரைக்கும் அதுக்கு முன்னாடி பாதுகாப்புக்காக ஒரு நூலை கட்டிடணுங்க டைட்டாக. இருக்கா அசைவெலாம் அசைகிற மாதிரி இல்லையா? ஒரு மணி நேரம் பார்த்துட்டு பயமாக இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு போனாங்க. அந்த டைமில் வந்து சத்தையும் போட்டுருச்சுங்க. அதுவே சத்தை போட்டுருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். சத்தம் கூட அதிகமாக போடல, அதுவே விழுந்துருச்சு. இப்போ விழுந்தோன்னா விழுந்துச்சு சொன்னாங்க, பார்த்து எடுத்தாச்சுங்க. இங்கே தாங்க செத்தை விழுந்திருக்கு. கொஞ்சம் கட்டியாக பை மாதிரி விழுந்துருக்குங்க. இது என்னென்னா குட்டி வயிற்றில் இருக்கும்போது அதோட கழிவுகள்லாம் ஒரு பையில் தேங்கியிருக்குங்க. அதுதான் நம்ம சத்தைன்னு சொல்லுவோம். அதை வந்து சேஃபாக அப்புறப்படுத்துறது தாங்க நல்லது. ஏன்னா ஆடு சாப்பிட்ருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பால் இல்லாமல் போயிடும். ப்ளஸ் வந்து அதுக்கு நோயும் வந்துடும். நம்ம அதை காப்பாற்றுறது கூட சில டைம் கஷ்டமாயிடும். அதனால் அதை சேஃபாக அப்புறப்படுத்துறது தான் நல்லது. சில பேர் இதை வந்து பாலை மரத்தில் கட்டணும் அப்படிம்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஹைஜீனிக் இல்லைங்க. நாய் காக்காலாம் வந்து கொத்தி கதறி போட்டுட்ருக்குங்க. அதனால் சேஃபாக கீழே புதைச்சிட்றது தான் பெஸ்ட்டுங்க. ஆனால் அப்படி கட்ட சொல்கிறதுக்கு ஏதானும் சயின்டிஃபிக்காக ரீசன் இருக்கா, இல்லை ஏதாவது நமக்கு தெரியாமல் பாரம்பரியமாக பழக்கத்தில் ஏதாவது அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதையும் நான் சொல்லிக்கணும். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும், ஏன் அந்த பாரம்பரியத்தை அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க சில இடங்களில் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் எதுவும் பறிக்க முடியாத அளவுக்கு போட்டு மூடியாச்சு மண்ணை போட்டு. உளுந்துருச்சு அப்படின்னாவே ஃபுல்லாக வயிற்றில் இருக்கிற எல்லா கழிவும் வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க. கொஞ்சம் மீதி இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்கலாம். செத்தை உளுந்ததுக்கப்புறமும் வந்து பின்னாடி இருந்து அப்படியே அந்த ஒரு நூல் மாதிரி, அந்த தொப்புள் கொடி நூல் மாதிரி அது வயிற்றுலேருந்து வந்துட்டு தாங்க இருக்குது. கொஞ்சம் மீதி இருக்கிற அந்த கழிவுலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. உடனே எல்லாம் ஃபுல்லாக வந்துடாது, கொஞ்சமாக தான் வரும். அதுக்கு வந்து நம்ம மாத்திரை கொடுத்துட்டோம்னா இதுக்கு மேலே பிரச்சனை இருக்காதுங்க. கொஞ்சமாக வந்துட்டு தான் இருக்காது. அதை ஃபைனலாக க்ளீன் ஃபுல்லாக வரட்டும். அப்புறமேட்டு அதுக்கான முதலுதவிலாம் பண்ணலாம். இந்த டைமில் வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து குட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுருச்சு, சத்தையும் விழுந்துருச்சுன்னா அதுக்கு மேலே குட்டி இல்லைன்னு அர்த்தங்க. சத்தை விழுந்துருச்சுன்னா அதுக்கு மேலே வயிற்றில் எந்த குட்டியுமே இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப்பு வந்து இது 2 பேர்த்துக்கும் முதலுதவி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பறிச்சிட்டே இருந்துச்சுன்னா அடுத்தது குட்டி இருக்கும்பாங்க. ஆனால் அதுக்கு மட்டும் இல்லைங்க. பொதுவாக வலிச்சது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க. வலிச்சதுன்னா அப்படி பண்ணும். குட்டியை வந்து பால் குடிக்க வான்னு சொல்லி கூப்பிடுதுன்னா அப்படி பண்ணுங்க. இடத்த சுத்தமாக வச்சுக்கனாலும் இந்த மாதிரி பண்ணும். ஸோ அதனால் முதல்ல வந்து வலிக்கிறதுனால அப்படி பறிக்கிறதுனால குட்டி போட போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைமில் வயிற்றில் வலி இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஏறும். சத்த போட்டதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன கழிவுகள்லாம் வெளியேறும். அப்போ வலிக்கும்போது இந்த மாதிரி கூட பண்ணுங்க. அது அந்த இரும்பு ராடை அடித்து வச்சுருக்குங்க. அதை போய் நக்குது. அது கொஞ்சம் அயன் சத்து தேவைப்படுது போல் அதுக்கே தெரியுது. அதனால் பக்கத்தில் பார்த்தோன்னா அதை போய் நக்க ட்ரை பண்ணுது. ஆனால் இந்த டைமு குட்டி போடும்போது கூடிய சீம்பாலில் எல்லா வகையான சத்தும் அதுக்கு இருக்குங்க. அதுதான் மிகப்பெரிய நல்ல ஒரு மருந்து, ப்ளஸ் ஒரு நல்ல உணவும் கூட. அதனால் அதை சாப்பிட்டுச்சுனாவே எல்லா சத்தும் அதில் இருக்குங்க. குட்டிக்கும் வெளியே வந்ததுக்கப்புறம் கழிவு வெளியேறணுங்க. அது பால் குடிச்சிருக்கு, ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கும் போதே கொஞ்சம் உள்ளே அதோட வயிற்றுலையும் கழிவு போயிருக்குங்க. அது வந்து புழுக்கையாக வெளியே வந்துடணுங்க. இது போட்ட புழுக்க போல். இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது குட்டிலேயே வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஒன்றுக்கு போச்சு. கொஞ்சம் தான் பால் குடிச்சிச்சு, உடனே ஒன்றுக்கு போச்சு. இப்போ புழுக்கையும் போடுது. இந்த மாதிரி குட்டியும் புழுக்க போட்டுருச்சு, ஒன்றுக்கும் போகுது அப்படின்னா அதோட ஜீரண சக்தி அமைப்பு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தங்க. அதோட எல்லா பாட்டும் வந்து கால் நின்றுச்சா, கண் தெரியுதா, அதுக்கு மூக்கு பால் வாசத்தை தேடி போகுதா, ஒன்றுக்கு போச்சா, புழுக்க போட்டுச்சா. சும்மா ரொம்ப கம்மியாக தான் போடும். அதுவும் வந்து கொலன்னு தான் போடும். ஆனால் புழுக்க ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஓகே, குட்டியோட எல்லா பாகங்களும் உடல் பாகங்களும் ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் ஜீரண சக்திலாம் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 57 நாளாக வந்து
இது 57வது நாள். கடந்த 56 நாட்களாக வந்து நம்ம தொடர்ந்து இந்த ஆட்டினுடைய உடலமைப்பில் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கு, டெய்லியும் அதோட உடல் அது ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, அது இன்றைக்கி என்ன செஞ்சிச்சு, நேற்று என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பேசியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த ஹோல் ப்ராசஸ் முழுமை அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அது குட்டி போட்டுருச்சு. இன்றைக்கி 57வது நாளில் நமக்கு நடந்த சேஞ்ச், அதோட உடம்புல என்ன சேஞ்சஸ், அதோட மனதளவில் என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னா அதுக்கிட்ட நடந்த தடாலடியாக நடந்த தாய்மை குணம் தான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ அன்பாக தன்னோட குட்டியை இப்படி பார்த்துக்கும், ஒரு செகண்ட் கூட பிரியாமல் இப்படி வந்து அதை இப்படி கவனிக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுகிட்ட கொஞ்சம் இருந்த அந்த முரட்டுத்தனமான குணங்கள்னால குட்டியை கவனிக்காமல் விட்டுரும், நமக்கு இன்னும் கொஞ்சம் பர்டன் ஆயிரும், குட்டியை பாதுகாக்கிறதுல அதை வளர்த்தெடுக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு அமேசிங்காக வந்து இப்படி குணமே மாறிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் கூட ஒரு பெரிய மாற்றம் தாங்க. 57வது நாளில் நடந்த ஒரு மாற்றம் தான். அதோட உடலமைப்பில் மனதளவுலையும் கூட குட்டி போட்டோன்னே அதோட தாய்மை குணம் அப்படி பெருக்கெடுத்துருக்கு. யாரும் தூக்கிட்டு போயிட முடியாது. தூக்கிட்டு கொஞ்சம் நான் இந்த பக்கம் நவுந்தாலும் கத்துது பயங்கரமாக. ஆனால் நமக்கு ஏதோ நல்லது பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதுனால நான் ஆக்ரோஷமாக நடந்துக்கிறதில்ல. ஆனால் அந்த பயம் அதுக்கிட்ட இருக்குது. பின்னாடி இன்றைக்கி பாருங்கள், நல்லா அந்த குழிலாம் விழுந்துருச்சு. குட்டி போட்ட அன்றைக்கி பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா குழி விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி குட்டி போட்ட வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு எப்படி முதலுதவி செய்கிறது, தாய்க்கு எப்படி முதலுதவி செய்கிறது, குட்டிக்கு எப்படி முதலுதவி செய்கிறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இணைஞ்சிருங்க. பை.